ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ரிப்பன் ஹைட் பண்ணுறது தான். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு, இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூஸ், டெவலப்பர் இருக்குங்களா. இதை வந்து நம்ம வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ இது வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். எது தொடலாம், எது தேவையில்லை, நம்மளுக்கு எல்லா ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்ஸில் தெரியுது. அப்படின்றப்ப இந்த நம்ம ஹோம் பட்டன் தேவையில்லைன்னா நம்ம வந்து ஹோமில் வந்து டபுள் கிளிக் கொடுத்திங்கன்னா ஹோம் பட்டன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். அதே உங்களுக்கு தேவை எந்தெந்த இடத்துல எது தேவை ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்ன லேப்டாப்பு இல்லை சின்ன சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவை எந்த இது தேவையோ டேட்டா தொட்டிங்கன்னா டேட்டா உங்களுக்கு வரும். இப்போ ஃபார்முலா தொட்டிங்கன்னா ஃபார்முலா வரும். அதேமாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து திரும்பி உங்களுக்கு ஃபுல்லாக தான் தேவைன்னா நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும். அதாவது இப்போ ஹோம் எடுத்து போய்ட்டு அந்த இடத்துல டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாகிடும். அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர் பாக்ஸ் வந்து சில லேப்டாப்பில் இருக்காது, சில எக்ஸல் ஷீட்டில் இருக்காது. அது வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நம்ம எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஹோமு, இன்செர்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து டெவலப்பர் வண்டியும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபைல் உள்ளே போயிடுறோம். ஃபைல் உள்ளே போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் போயிடுறோம். ஆப்ஷன் உள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று எக்ஸல் ஆப்ஷன் பாக்ஸ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நியூ அதில் கஸ்டமைஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுக்கோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஹோம் கிளிக் பண்ணால் அதுவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படி காமிக்குது. அதில் வந்து டெவலப்பர் மட்டும் கிளிக் ஆகாமல் இருக்குது. அது டெவலப்பர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஃப்ரண்ட்டில் வந்து ஹோம் பேஜில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்குள்ளே சொல்லுங்கள். தேங்க்யூ.